தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் தற்போது புதூர் அண்ணா சிலை பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் மக்களிடையே உரையாற்றுவார் என சொல்லப்படும் நிலையில் அவர் என்ன பேச போகிறார் என்பதை நாம் நேரலையில் தொடர்ந்து பார்க்கலாம். இதன் பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், 11 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது சற்று தாமதமாகி இருக்கிறது. என்னென்ன விஷயங்களை பேச போறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தாலுமே என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் கட்சியின் தலைமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு தொண்டர்களுக்கும் மக்களுக்கும், காவல்துறை தரப்புல என்னென்ன விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருந்துச்சு, மீண்டும் முறை அதை பதிவு பண்ணுங்க. ஷாம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தொண்டர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள், பல்வேறு வழிமுறைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய பிரச்சாரத்திற்கு காவல்துறை சார்பில் வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தலைமை சார்பில் அவர்கள் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் உரையாற்றக்கூடிய இந்த இடத்தை பொறுத்தவரையில 2 முக்கிய தலைவர்களுடைய சிலை இருக்கின்றது. தந்தை பெரியாருடைய சிலையும் அதே போல பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையும் இந்த இடத்துல இருக்கின்றது. எனவே இந்த சிலைகளின் மீது ஏறி நிற்கக்கூடாது. சிலைகளுக்கான பீடங்கள் இருக்கின்றது, சிலைகளுக்கு மாலை அணிவிப்பதற்கான ஏணிகள் இருக்கின்றது. அந்த ஏணி படிக்கட்டுகளின் மீதெல்லாம் யாரும் ஏறக்கூடாது என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் பாதுகாப்பதற்காக 5 காவலர்களும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வாலண்டியர் தன்னார்வலர்களும் அவர்களும் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அது முக்கியமான ஒரு கட்டுப்பாடாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி விஜய் பேசக்கூடிய இடத்தை சுற்றிலும் உயரமான கட்டிடங்கள் இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, அதே போல பல்வேறு கடைகள் இருக்கிறது. எனவே அந்த உயரமான கட்டிடங்கள் மீதும் மரங்களின் மீதும் யாரும் ஏறி நிற்கக்கூடாது என காலையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அவ்வாறு அவ்வப்போது ஏறக்கூடிய இளைஞர்களை கீழே இறங்கும்படி காவல்துறையினரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த உள்ளூர் முக்கிய நிர்வாகிகளும் கீழே இறங்கும்படி தொடர்ந்து அறிவுறுத்தி அவர்களை கீழே இறக்கி வருகிறார்கள். இன்னொரு 15 நிமிடத்திற்குள்ளாக விஜய் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுவார். அவர் பேசக்கூடிய புத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே அவரை பார்ப்பதற்காக, அவரது பேச்சை கேட்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் கூடி நிற்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஏராளமானோர் கூடி நிற்பதை பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே திருச்சி, அரியலூர் போன்ற இடங்களிலும் கூட விஜய் அவர்கள் பேசுவதற்காக வந்தபோது அங்க சுற்று வட்டார மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் வந்திருந்தார்கள். அதே போல இந்த இடத்திலும் பலரும் கூடி நிற்பதை பார்க்க முடிகின்றது. பெரும்பாலும் இளைஞர்கள் பட்டாளம் தான் இந்த இடத்திலே அதிக அளவில் இருக்கின்றார்கள். 25 வயது 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் 80% பேர் இருப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் உற்சாகம் மிகுதியிலே நிற்பதை பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே காலை 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்து குவிய தொடங்கிய அந்த தொண்டர்கள் தொடர்ந்து நேரம் செல்ல செல்ல அந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த குறுகலான இந்த ஜங்ஷன் பகுதி, இந்த இணைப்பு சாலையிலே ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் தலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மஃப்ளரை துண்டை கட்டிக்கொண்டு அவர்கள் உற்சாகமாக விஜயனுடைய வருகைக்காக காத்து நிற்பதை பார்க்க முடிகின்றது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஏராளமான விவசாயிகள் இருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களில் ஒரு முக்கிய மாவட்டமாக நாகை மாவட்டம் இருக்கின்றது. இங்கே காவிரி தண்ணீர் கிடைப்பது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, காரணம் கடைமடை பகுதியாக இருக்கின்றது. அதே போல மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது. அதே போல இந்த இடத்தில் அடிக்கடி மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதும், மீனவர்கள் தங்களுடைய உடைமைகள் சேதாரமாவதும் தொடர்கதையாகி வருகிறது. எனவே அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை விமர்சனம் செய்து விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த முறை விஜய் திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களுக்கு சென்றிருந்த போது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறுகள், திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள், அவற்றை எந்தெந்த வாக்குறுதி எல்லாம் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதை பட்டியலிட்டு பேசியிருந்தார். இந்த இடத்தில் மீனவர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் திமுக அரசு கொடுத்திருந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, அதில் எந்தெந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்ற விவரங்களை விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்காகவும் வேளாண்குடி மக்களுக்காகவும் அவர் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், நான் முதலமைச்சர் ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் எந்தெந்த விஷயங்களை செய்து கொடுப்போம் என்று அவர் வாக்குறுதி கொடுக்க, பேச, பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக உள்ளூர் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். விஜயனுடைய முகத்தை பார்ப்பதற்காகவும் அவரது குரலை கேட்பதற்காகவும் இங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குழுமி இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே போல விஜயனுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் அதிக அளவிலே இங்கு அங்கே கூடி நிற்பதை பார்க்க முடிகின்றது. அதற்கு காரணம்
திரை பிம்பம் தற்போது உச்ச நடிகராக இருக்கக்கூடியவர் அவர். தற்போதும் கூட கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய ஒரு முக்கிய நடிகராக விஜய் இருக்கக்கூடிய காரணத்தால் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவர்கள், ஓட்டு போடாதவர்கள், மாற்று கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருப்பவர்கள் கூட இந்த பகுதிக்கு விஜய் வருகிறார், எங்களுடைய பகுதிக்கு விஜய் வருகிறார், எங்கள் வீட்டு அருகிலே விஜய் வருகிறார் என்று சொல்லி அவர்கள் பலரும் ஆர்வத்தோடு வந்து இந்த பகுதியில கூடி நிற்பதை பார்க்க முடிகின்றது. அவர்களுக்கு வாக்கு அளிக்கிறோமோ இல்லையோ, விஜய் எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார், அவர் என்ன பேச போகிறார், அவர் எப்படி இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்க ஆவலோடு வந்திருக்கிறோம் என்று சிலரும் அந்த கருத்துக்களை தெரிவிப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே இந்த இடத்தை பொறுத்தவரையிலே மிகுந்த உற்சாகத்தில் விஜயனுடைய தொண்டர்களும் விஜயனுடைய ரசிகர்களும் இருப்பதை பார்க்க முடிகிறது.